நம்ம எல்லாருமே அதிகமாக புலம்பக்கூடியது, இந்த டே எனக்கு பத்தவே மாட்டேங்குதுப்பா. எனக்கு இருக்கிற வேலைக்கு வந்து டைம் போகிறதே வந்து தெரியல. என்னால் வந்து இந்த ஒரு நாளுக்குள்ள இவ்வளோ வேலை முடிக்கவே முடியல. எப்படிதான் டைம் ஓடுதுன்னே தெரியலன்னு சொல்லி புலம்புவோம். ஆனால் உட்காந்து நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணோன்னு பார்த்தா, நம்ம தான் வந்து டைமை வந்து வேஸ்ட்டாக வந்து ஓட விட்டுருப்போம். அது வந்து ஓடியிருக்காது. ஏன்னா வந்து டைமை வந்து நம்ம வந்து பிடிச்சி வைக்க முடியாது. ஏன்னா அது பாட்டுக்கு ஓடிட்டே தான் இருக்கும். அது கூட சேர்ந்து நம்மளும் ஓடினா மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக இருக்குமே தவிர்த்து, நம்ம உட்காந்து ஹாயாக உட்காந்து பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் உட்காந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, காசிப் பேசுகிறது இந்த மாதிரிலாம் இருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம்டாக வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும். நம்மக்கிட்ட சொல்லிட்டு வந்து ஓடாது. இப்படி தான் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ முன்னாடிலாம் வந்து பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். இப்போ வந்து ஃபோனில் வந்து ரொம்ப வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபோனில் வந்து கதை கதையாக வந்து பேசிகிட்ருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிலே பாதி நேரம் வந்து ஓடும். ஃபோன் பேசுகிறது தப்பல்ல. ஃபோன் பேசிகிட்டே இருக்கீங்கன்னா சைடு பை சைடு வந்து உங்கள் வீட்டு வேலை ஏதாவது பாத்திரம் கழுவுறது, வீடு துடைக்கிறது, வீடு தூக்குறது இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டே பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டோட நீங்கள் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதோடு சேர்ந்து வேலை பார்க்கும்போது வேலை பண்ணுறீங்கன்ற அந்த ஒரு ஃபீலுமே இல்லாத மாதிரி வந்து இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு சிலர்லாம் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா மணிக்கணக்காக பேசிகிட்டே இருப்பாங்க. இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆயிரும். ஐயோ சமைக்கல, பசங்க வந்துடுவாங்க, ஹஸ்பண்ட் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அறக்க பறக்க போயிட்டு சமைச்சிட்டு இருப்பாங்க. அது எதுக்கு? நீங்கள் உங்களோட சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு பேசுகிறதுக்கு டைம் இருந்தது அப்படின்னா உட்காந்து போய் பேசலாம். சப்போஸ் ஃபோனில் பேசுகிறீங்க அப்படின்னா சமையல் வேலையை பார்த்துட்டே பேசலாம். இன்னும் சில கேரக்டராக வந்து சீரியல் வந்து பார்ப்பாங்க. அது வந்து அவங்களோட விஷ் தான். நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பார்க்குறாங்க. அது வந்து கண்டினியூஸாக அப்படியே அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா சீரியலும் உட்காந்து பார்த்துட்டு எப்போ லாஸ்ட்டு அந்த சீரியல் முடியுதோ அது வரைக்கும் உட்காந்து அந்த பிரேக் கூட எந்திரிச்சு வந்து வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சன் பக்கமே வந்து வருவாங்க. நம்ம கேட்டது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்லலாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் அந்த டைமில் தேவையில்லாத ப்ராப்ளம் தான் வந்து ஃபேமிலிக்குள்ள வந்து வரும். அது ஏன் வந்து அப்படி பண்ணணும்? டைம் வந்து இல்லைன்னு புலம்புறோம். ஆனால் இருக்கிற டைம் வந்து தேவையில்லாமல் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நிறைய கேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து இருக்காங்க. மொபைல் யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதோ இல்லை சீரியல் பார்க்குறதோ வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், பேசுங்க, தப்பு இல்லை. ஆனால் சைடு பை சைடு வந்து உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒர்க்கு பார்க்குறதும் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை டிவியோ பார்க்குறதும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரியும் வந்திருக்கு. அதனால் டைமே இல்லைன்னு எப்பயுமே சொல்லாதீங்க. உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கோன்றது புரியும். அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நானுமே வந்து ஒரு காலகட்டத்தில் பண்ணிகிட்ருந்த விஷயந்தான் ஓவர் திங்கிங். இப்போவுமே வந்து எனக்கு அப்பப்போ வந்து இருக்க தான் வந்து செய்யும். பட் ஆனால் முன்னாடி மாதிரிலாம் வந்து கிடையாது. நான் வந்து எதுவும் நடக்க போதும் நடக்காததெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்றதை யோசிச்சே சின்ன விஷயமா தான் இருக்கும். அதை நானே வந்து ரொம்ப கிரியேட் பண்ணி அப்படி ஆயிடும், இப்படி ஆயிரும், அவங்க வந்து நம்மளை அப்படி சொல்லிடுவாங்க, இப்படி சொல்லிடுவாங்க ரொம்ப வந்து திங்க் பண்ணி என்னை வந்து ப்ரெஷர் ஆக்கி வீட்டில் ஒரு வேலையும் பார்க்க முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவராக வந்து திங்க் பண்ணி நம்மளே ப்ரெஷர் ஆக்குறனால அது நிறைய கோவமும் கூட வந்து வர தோணும். அந்த கோபம் ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்க மேலே, இல்லை ஹஸ்பண்ட் மேலே, இல்லை நம்ம அம்மா அப்பா மேலே இப்படி யார் நம்மக்கிட்ட வந்து நெருங்கின இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் வந்து காட்ட ஆரம்பிப்போம். ரொம்ப எரிஞ்சு வந்து விழுந்துட்டுருப்போம் அந்த ஓவர் திங்கிங்னால. இது வந்து நிறையா பேர் வந்து பண்ணுற விஷயந்தான். இப்போலாம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுனே வந்து சொல்லலாம். யாராவது நம்மளை வந்து லைட்டாக வந்து ஹர்ட் பண்ணிட்டா கூட வந்து ரொம்ப உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். அதுலேயே வந்து பாதி நேரம் வந்து போயிடும். நம்ம வந்து அப்படி ஓவர் திங்கிங் பண்ண நம்ம சுற்றி நம்மக்கிட்ட என்ன இருக்குன்றதை யோசிக்கவே மாட்டோம். இல்லாத ஒரு இதை தான் நம்ம கற்பனை பண்ணி அந்த கற்பனைக்குள்ளே தான் நம்ம வந்து திங்க் பண்ணி இப்படியா அப்படியான்றத நம்மளும் வருத்திக்கிட்டு உடம்பையும் வருத்திக்கிட்டு ஃபேமிலியும் கஷ்டப்படுத்திட்டு டைமையும் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து விட வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த ஓவர் திங்கிங் தான். நடக்கிறது நடக்கும், அதுதான் உண்மை. நாளைக்கு என்னன்றதை வந்து நம்ம கடவுள் வந்து எழுதி வச்சிருப்பாரு. அதுபடியே வந்து எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து நாளைக்கு அப்படி இன்னைக்கு இப்படின்றது எப்போவுமே ஓவர் திங்கிங் வந்து பண்ணாமல் அந்த டேயில் நம்ம வந்து பெஸ்ட்டாக என்ன பண்ணலாம், வீட்டுக்கு என்ன பண்ணி கொடுக்கலாம், ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணலாம், குழந்தைங்கள எப்படி ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்றத மட்டும் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாலே அந்த டே வந்து ஸ்மூத்தாக வந்து போகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் இப்போ ஒரு 4 பேர் இருக்கோம் அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து எல்லாருமே அந்த வேலையை பிரிச்சுட்டு வந்து பண்ணணும். ஆனால் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வீட்டு வேலையை வந்து ஃபுல்லாக நான் பண்ணாதான்ப்பா எனக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். வீடு க்ளீனிங்லாம் என்ன மாதிரி யாரும் பண்ண முடியாது. அதனால் நீலாம் வந்து வீடை வந்து துடைக்காத, நீலாம் டச் பண்ண, பாத்திரத்தை நீ கழுவாத, துணி நீ காயப்படாதன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து குறை சொல்லிட்டே வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறது சுத்த வேஸ்ட். ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் பிரித்து வேலை பார்க்கும்போது உங்களுக்கு வேலையோட சுமையும் கம்மியாக இருக்க மாதிரி வந்திருக்கும். டைமும் உங்களுக்கான டைமும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாதிரி வந்திருக்கும். அந்த டைமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை எல்லாமே நான் தான் பண்ணுவேன், என்னால் மட்டும் தான் பெர்ஃபெக்டாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் உங்கள் தலையில் போட்டு நீங்களே பண்ணும்போது சுத்தமாக வந்து அது டைம் வேஸ்ட்டுன்னு தான் வந்து சொல்லணும்.
இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே வந்து நடந்திருக்கு. அவங்க 2 பேரும் அண்ணி அண்டு நாத்தனார் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்ல இருக்கும்போது, துணிய கொண்டு போயிட்டு நாத்தனார் வந்து காய போடும்போது, அவங்க அண்ணி வந்து என்ன சொல்வாங்கன்னா, "இந்த மாரி வந்து காய போடக்கூடாது. சின்ன துணியில ஆரம்பிச்சு பெரிய துணி வரைக்கும் காய போடணும். அங்கங்க வந்து பெருசு, அங்கங்க சிறுசு வந்து இருக்கக்கூடாது. கிளிப்ப வந்து இப்படி மாட்டக்கூடாது. சென்டர்ல மாட்டக்கூடாது. இந்த கார்னர்ல ஒண்ணு, அந்த கார்னர்ல ஒண்ணு அப்படிதான் மாட்டணும்." அப்படிலாம் வந்து நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுவாங்களாம். எனக்கெல்லாம் யோசிக்கும்போது, என்னடா ஒரு துணி தானே காய போட போறோம். 10 நிமிஷத்துல காய போட்டுருந்தோம் அப்படின்னா வெயில்ல காஞ்சிரும். அப்புறம் எடுத்து மடிச்சு வச்சாலே இவங்க காய போடுற டைமுக்கு கன்ஃபார்ம்டா காய போட்டு நம்ம வந்து எடுத்து மடிச்சே வந்து வச்சிரலாம். இது ஆக்சுவலி அவங்க மேல உள்ள வெஞ்சன்ஸ் தான் வந்து சொல்லணும். யாரு காய போட்டாலும் துணி காயும் அவ்வளோதாங்க. ஆனா வந்து அதுக்கு மேல அவங்க அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, சுத்த டைம் வேஸ்ட்டு. இந்த பொண்ணுக்கும் டைம் வேஸ்ட்டு, யோசிக்கிற அவங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. எப்படி இவங்கள ஹர்ட் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு வந்து ஒரு டிப்ஸ்லாம் வந்து சொல்றாங்க இல்லையா? அப்போ அவங்க எவ்வளோ பெரிய மூளைய உள்ளவங்களா வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. ஏன்னா உங்கள மாதிரி ஆட்களால உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, உங்கள சுற்றி உள்ளவங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. அதேமாதிரி எல்லா வேலையும் தான் தலையில தான் போட்டு வந்து பண்ணணும்னு நினைக்கிற ஆட்கள் வந்து அப்படி பண்ணாதீங்க. எல்லாருக்கும் சமமா பிரித்து கொடுத்துட்டு, நீங்களும் எல்லார் மாரியும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் எடுத்து ரெஸ்ட் எடுங்க. அடுத்ததா வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நம்ம வீட்ல நமக்குன்னு ஒரு பிரச்சனை நடந்திருக்காது. ஆனா பக்கத்து வீட்ல, எதுத்த வீட்ல நமக்கு க்ளோஸா இருக்காங்கன்றதுக்காக, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை நடக்குதுன்றதுக்கு அவங்க பிரச்சனைய தான் பிரச்சனைய எடுத்து மண்டைக்குள்ள போட்டு, அவங்க கூட அதுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டாங்க. நீங்க உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் சொல்லி, அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி, இதெல்லாம் நல்ல பழக்கம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அடிக்கடி வந்து அந்த மாரி பண்றது, உங்க ஃபேமிலிலேருந்து உங்கள வந்து அப்புறம் தனியா வந்து இது பண்ற மாரி வந்து இருக்கும். ஏன்னா, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபேமிலி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மத்த ஃபேமிலிய பார்க்கணும். அவங்க வீட்ல ஒரு டைம் பிரச்சனை அப்படிங்கிறப்ப பிரச்சனை இல்ல. எனி டைமும் நமக்கு இதே வேலைய வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா, அதுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைன்னு தான் சொல்ல முடியும். தேவையில்லாத ப்ரெஷர தூக்கி நம்ம மண்டையில வந்து போட்டுக்கிறோம்னு அர்த்தம். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் நெருக்கமாவே இருந்தாலும், ஒரு டைமுக்கு மேல வந்து மத்தவங்களோட பிரச்சனைய உங்க தலையில வந்து போட்டுக்கிடாதீங்க. அவங்களுக்காக யோசிச்சு, யோசிச்சு உங்க ஃபேமிலி, உங்க கிட்ஸு, உங்க ஹஸ்பண்ட் வந்து மறந்துடவே மறந்துறாதீங்க. மத்தவங்க பிரச்சனைய எப்பவுமே வந்து நம்ம வந்து தலையிடக்கூடாது. ஆனா, அதையும் தாண்டி அவங்களா வந்து நம்மக்கிட்ட எடுத்துட்டு வராங்க பட்சத்துக்கு 1 டைமோ, 2 டைமோ நம்ம அவங்களுக்காக வந்து எஃபோர்ட் போட்டு நம்ம வந்து ஸ்டெப் எடுக்கலாம். அது ஒரு 3வது டைம், 4வது டைமும் உங்கட்ட மறுபடியும் மறுபடியும் வருதுன்ற பட்சத்துக்கு நீங்க அத பெருசா எடுத்துக்க வேண்டாம்னு தான் நான் வந்து சொல்வேன். ஏன்னா, அது தேவையில்லாம நம்ம வீட்டுக்குள்ளயுமே வந்து பிரச்சனைய வந்து உண்டாக்கும். அவங்க மேலேயே வந்து நெறைய கான்சன்ட்ரேஷன் போறதுனால நம்ம வந்து நம்ம ஃபேமிலிலயே வந்து பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஏன்னா, நம்ம வீட்லயே கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் தான். எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா வந்து வாழ முடியாது இல்லையா? ஸோ, அந்த பிரச்சனைய கூட இதையும் சேர்த்து நீங்க ரொம்ப யோசிக்கிற மாரி வந்திருக்கும். ஸோ, அதனால தான். நம்ம இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் நெறைய நம்ம லைஃப்ல வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் யோசிச்சு பார்க்கும்போது, நம்ம என்னலாம் பண்றோன்றத யோசிச்சு பார்க்கும்போது, நமக்கே வந்து தோணும். இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணா நம்ம லைஃப் நல்லபடியா இருக்கும் அப்படின்றது.